ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் சொல்லுங்க. எங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமையான தடப்படலாம் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வேறு வந்திருக்கோம். ஸ்பெஷலாக எல்லாருக்கும் பிடிச்ச பிரியாணி தான் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். எங்கள் அம்மா ஹாய் சொல்லுங்கள். ஹாய். இவங்க தான் எங்கள் வீட்டோட மாஸ்டர் ஆஃப் செஃப்பு. பிரியாணிலாம் செஞ்சாங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது. இப்போது இவங்க இத்தனை நாளாக இவங்க தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போது தற்போதைக்கு இவங்க பதவி ராஜினாமா செஞ்சுருக்காங்க. இந்த பதவி இப்போ யாருக்கு போயிருக்குன்னா இவங்க தான் வந்து பதவி ஏற்றிருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டோட மாஸ்டர் செஃப் இவங்க தான். பிரியாணியில் இவங்க மாஸ்டர். இவங்களுக்கு இப்போ நாங்கள்லாம் எடுபடி. இன்றைக்கி இப்படி தான் போகும் இந்த விலாகு. இவங்க சொல்ல நாங்கள் கிளற சாப்பிட சொல்லன்னு இப்படி தான் ஃபன்னாக போகுது. எல்லாரும் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க பண்ணலாம். சிக்கனை பிரியாணிக்கு சைஸாக கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கொஞ்சம் போல மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், நுணுக்கிற பிரியாணி மசாலா இதையும் சேர்த்து சிக்கன் மூடுறதுக்கு பிணைஞ்சு வச்சிடலாம். புதினா கொத்தமல்லி எல்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி பிரியாணி மட்டும் இல்லை, சிக்கன் குழம்பு, சிக்கன் உப்பு வரட்டெல்லாம் பண்ண போகிறோம். நான் சிக்கன் உப்பு வரட்டுக்கு நான் மிளகாயை ஊற போட்டுறேன். பிரியாணிக்கு அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். பிரியாணி செய்யறதுக்கு இந்த குண்டானை ஃபர்ஸ்ட் கழுவி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுதான் நம்ம வீட்டு பிரியாணியோட சீக்ரெட் பவுடரு. அதுக்கு இதெல்லாம் தான் தேவை. நான் சிக்கனில் ஊற போடும் போதே ஒரு பவுடர் போட்டு ஊற வச்சேன் இல்லையா, அதோட இன்க்ரீடியன்ஸ் தான் இதெல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப எண்ணெய் காயக்கூடாது. அப்புறம் புதினா, வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அரிசியை கழுவி எடுத்து வச்சிடலாம். நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணோடனே அரிசியை ஊற போட்டுடலாம். இது பிரியாணி அரிசி, அதனால இதை ரொம்ப நேரம் கழுவலாம் கூடாது. ஒரு தடவை கழுவினா போதும். ஒரு அரை நேரம் ஊற வச்சுக்கிறோம். பேஸ்ட் போட்டாச்சு. ஒரு அடுப்பில் பிரியாணியும் பண்ணியாச்சு. இன்னொரு அடுப்பில் கறி குழம்புக்கு குண்டானை வச்சாச்சு. இஞ்சி பூண்டு போட்டாச்சு. ஏன் தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம் தண்ணி குழம்புக்குன்னா, தஞ்சாவூரில் எப்பயுமே தேங்காய் இல்லாமல் எந்த குழம்புமே இருக்காதுங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் சாட்டிஸ்ஃபைடே ஆகும். அதனால் எங்களோட பழக்கம் எப்பயுமே தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். நாங்கள் எந்த குழம்பா இருந்தாலும் கொஞ்சமாவது தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவோம். ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் போட்டாச்சு. அம்மா இருந்தாங்க. தேங்க்யூ. ஏற்கனவே மணி ஆயிடுச்சு. கோயில் வேகத்தில் சமைச்சிட்ருக்குறோம். டைம் ஆயிடுச்சு. என் தம்பி சாப்பாடு ரெடியாகலன்னு வந்துடுவான். நல்ல வேலைக்கு நான் சமைச்சிட்டு இருக்கிறத பார்த்து என் பொண்ணே சர்பத் போட்டு கொடுத்தா. அதுதான் இப்போ குடிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. கொஞ்சம் இன்னும் ரைஸ் போட்டால் பிரியாணி ரெடி ஆகிடும். பார்த்துக்கலாம்.
இப்போ பிரியாணிக்கு தண்ணி ஊற்றியாச்சு. என்ன சொல்லணும்? மூணாவது நாங்கள் பாய்ச்சி தூக்கமா வந்து அதுக்கு என்ன பண்ணணும்? சாப்பிடணும். என்ன சாப்பிடணும்? பிரியாணி. சிக்கன் உப்பு வரட்டுக்கு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். உப்பு வரட்டு என் ஃப்ரெண்டு வீட்டில் செய்கிற ரெசிபி. அவங்க ராம்நாடு. இந்த நான் எப்போ போனாலும் அவங்க இந்த டிஷ் செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபியும் கூட. சரி கேட்டுட்டு நம்மளும் செய்ய ஆரம்பிச்சிருவோன்ட்டு நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இல்லையா அதுவும் வேணும்? இந்த இல்ல உனக்கு வேணும். இது பெரிய அளவு ஒன்று அறுத்துக்கிறேன். சரி உனக்கு சின்ன இலை தான் தா. மதியான சாப்பாட்டுக்கு பாலையெல்லாம் இருக்கு. எப்படி சாப்பிடுறது? அந்த ஒரு நிமிஷம் அதில் அறுத்துறேன். இப்போதும் எந்த வறுவல் பண்ணாலும் இதில் சட்டியில் சாதத்தை போட்டு ஒரு 2 பரட்டி அப்போவே பசங்களுக்கு கொடுத்துருவேன். இது கரு உரப்பு சாதம். தம்ம பிரிச்சாச்சு. பிரியாணி ரெடி. இப்போ வாங்க சாப்பிட போலாம். வாழை இலை போட்டு சிக்கன் பிரியாணி, சிக்கன் உப்பு வரட்டு, சிக்கன் தண்ணி குழம்பு எல்லாம் சேர்த்து இன்னைக்கு ஒரு பிடி.